ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள்எஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நம்ம பார்க்க போகிறது நம்மளுக்கு நிறைய பணம் வேணும், நகை சேரணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நகைகள் நிறைய சேரும். இப்போ கல்யாணத்துக்கு நகையே சேரலை, பொண்ணு இருக்காங்க, 2 பொண்ணு எப்படி கரையேற்ற போகிறோம், இப்போ உள்ள நகை விலைக்கு எப்படி அவங்களுக்கு வீட்டில் பணமும் சேமிப்பும் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நகையும் சேரும், உங்களுக்கான வருமானமும் கூடி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பணம் சேரும். நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் பொண்ணுங்களுக்கு நகை சேர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வரும். இதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அதிகமான வேலை செலவுகள் அதெல்லாம் பூஜை இதெல்லாம் கிடையாது. சாதாரண விஷயந்தான். ஒரு ஜாதிக்காய் இருக்குது, அதை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதில் உங்களுக்கு எதுக்கு தேவை, எத்தனை தேவையோ அத்தனை வாங்கிக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அந்த ஜாதிக்காய் ஒன்றே ஒன்று அதை வச்சுட்டு, சில்லறை நோட்டு இருந்ததுன்னா அதையும் அதுக்குள்ளே அந்த மஞ்சள் துணியோடு வச்சு, அந்த ஜாதிக்காயோடு அதையும் வச்சு நல்லா மூட்டையாக கட்டிட்டு அதை சாமிக்கு முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதுமாரி எனக்கு பணம் நகையெல்லாம் சேரணும்னு. அதாவது இதே இன்னொன்று நகை சேரணும். இப்போ பணம் சேரணும்னு சொல்லி இந்த மூட்டையை வச்சுருக்கோங்க. இல்லை பொண்ணு இருக்குது, பொண்ணுக்கு நிறைய நகையே சேர்க்க முடியல, நகை சேரணும் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா 3 ஜாதிக்காயை நீங்கள் அதே மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை பீரோவில் கொண்டு போய் வச்சுக்கிட்டிங்கன்னா நகைகள் நிறைய சேரும். அதேமாரி தான் படிப்பு நல்லா படிக்கணும், பிள்ளைங்க நல்ல லெவலுக்கு வரணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உயர்ந்த நிலைமை அடையணும் அப்படின்னா அதேமாரி 3 ஜாதிக்காய், அந்த ஜாதிக்காயை எடுத்து இதேமாதிரி மஞ்சள் துணியில் கட்டி அவங்க படிக்கிற புக்கெல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த எப்போதுமே அந்த அலமாரி ஒன்று இருக்கும், அதில் தான் எல்லாம் வைப்பாங்க. அந்த புக்ஸ் வைக்கிற இடத்துல வச்சிடணும். நல்லா சரஸ்வதிட்டையும் வேண்டிக்கணும், மகாலட்சுமிகிட்டையும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும், அதாவது எனக்கு நிறைய பணம் சேரணுங்கிறதுக்காக ஒரு இதுவும் நல்லா நகை சேரணுங்கிறதுக்காக இந்த ஜாதிக்காய் இப்படி செஞ்சும் இதுமாரி 3 விதமாக நீங்கள் செஞ்சு படிக்கணுங்கிறதுக்காக இதுமாரியெல்லாம் செஞ்சு நீங்கள் அந்த ஜாதிக்காயை வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் தூப தீபம்லாம் காமிச்சிட்டு வெள்ளி செவ்வாயில் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதை அடிக்கடி அதை நினைவு கூர்ந்துட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேரும், செல்வம் சேரும். பிள்ளைங்களும் நல்ல படிப்பில் நல்ல அதிகம் கவனம் செலுத்தி நல்லா படித்து பெரிய நிலைமைக்கான வருவாங்க. நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே எதை செஞ்சாலுமே ஒரு நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் எதை செஞ்சாலுமே அது ஃபெயிலியர் தான் ஆகும். அவங்க சொல்கிறாங்க, நம்ம எதற்கோ ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. நல்ல முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் அந்த மகாலட்சுமி அருளால் கிடைக்கும். ஜாதிக்காய்ங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காய். இதை நீங்கள் வச்சு பார்த்துட்டு, இது வரைக்கும் நான் வைக்கல அப்படின்னா வச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.